இன்னைக்கு கார்த்திகை விரதத்துக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணோம். 3:30 மணிக்கு எழுந்தேன். அப்படியே டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் டிவி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சேன். நானும் அப்பையிலேருந்தே செய்றேன் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமைக்க வர்றதுக்கே மணி 1 ஆயிடுச்சு. என்ன சமைக்கிறது ரொம்ப நேரம் ஆகாதே அப்படிங்கிற ஒரு இதுதான். 3 அடுப்புலையும் 3த்தையும் வச்சிட்டோம்னா சீக்கிரம் ஆயிடும் அப்படிங்கிறதுனால ஒரு அடுப்புல சாதத்தை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பை வேக வச்சுட்டு இன்னொரு அடுப்புல இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சுட்டு இருந்தேன். குட்டி குட்டியா கட் பண்ணி அதை செஞ்சிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணேன். இன்னைக்கு வந்து மாக்கோலை எப்போதுமே போடுவோம் இல்லையா, பச்சரிசி ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால சாதாரணமா நம்ம கோல மாவுலயே போட்டுட்டு எல்லா வேலையும் செஞ்சாச்சு. எப்பொழுதும் கார்த்திகளுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வீடெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சதா எனக்கு கரெக்டா இருக்கும். ஒரே நாள்ல செய்யணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நேத்து வந்து எனக்கு டைமே இல்லை. வரவேற்பு ஒரு ஃபங்க்ஷனுக்காக மாவரைக்க வேண்டிய வேலை இருந்தது. அதனால சுத்தமா டைம் இல்லை. எப்படியும் நேற்று பொழுது போயிடுச்சு. இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுல சாதம் வடிச்சுட்டு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்குலாம் வறுத்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் படைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நேற்று திங்கட்கிழமை கார்த்திகை மாலை 5 மணிக்கு மேல வந்ததுனால இன்னைக்கு நம்ம வீட்டுல கார்த்திகை விரதம் அப்படியே டிவியில நம்ம கந்தசஷ்டி கவசத்தை போட்டுவிட்டு நல்லபடியா இன்னைக்கு கார்த்திகை விரதத்தை முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.